உங்கள் பேர் என்னன்னா எங்கேருந்து வரீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என் பேர் சக்திவேல். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் கிராமத்துலேருந்து வரேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் குரூப் 4ல் எடுத்த நம்ம இன்டர்வியூ ரெவென்யூ எடுத்தீங்க. ஆமாண்ணா. இப்போ குரூப் 2ல் எடுத்துருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குண்ணா ரெண்டாவது போஸ்டிங்? எனக்கு ரொம்ப நிஜமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் குரூப் 4 முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் வந்து நான் குரூப் 2 படிக்கணுன்றது எய்மாக இருந்தது. ஆனால் எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஏன்னா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, ப்ளஸ் எனக்கு ஏற்கனவே எனக்கு ஜாபும் இல்லை. ஸோ நான் கண்டினியூவாக வந்து ஏன்னா குரூப் 4 கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அது அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். நான் குரூப் 2 படிக்கணும். ஸோ நான் வந்து ஹெல்ப்பு வந்து கேட்டிருந்தேன். தாட்கோடைய எம்டி ஐயா கந்தசாமி ஐயா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் குரூப் 2 படிக்கிறதுக்கு. ஸோ ஐயாவுக்கு இந்த டைமில் எனக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ குரூப் 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கண்ணா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. என்ன ப்ரிலிம்ஸில் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படிச்சீங்க? நான் குரூப் 2 பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எழுதினேன். நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். குரூப் 2 பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4ல் எப்படி படித்தனோ அதே மாதிரி தான் படித்தேன். ஆமாம், ப்ரிலிம்ஸ் நான் குரூப் 2 படித்ததால் அந்த ஒரு எஃபெக்டில் வந்து எனக்கு குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் மெயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கு சார் வந்து என்னை வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டு என்னை படிக்க இது பண்ணார். ஸோ நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே நான் 2023ல் ஒரு குரூப் 2 எழுதியிருந்தேன் மெயின்ஸு. ஸோ அதில் எனக்கு கிடைக்கல. ஸோ இது 2வது டைமு. அதால் வந்து நான் அதே மெயின்ஸை எழுதலாம் அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2Aவை படிக்கவே இல்லை நான். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுன்னு தான் இருந்திருக்கணும். ஏன்னா நான் இப்போ வந்திருக்கிறது நான் கொஞ்சம் பார்டரில் தான் வந்திருக்கேன். நான் அதான் படிக்கிறவங்க வந்து இப்போ குரூப் 4 முடிஞ்சிட்ட பிறகு அது அப்படியே கண்டினியூவாக குரூப் 2வும் வந்து அதை விட கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்கணும். நான் கொஞ்சம் எஃபெக்ட் போடாமல் நான் அதே மாதிரியே சாதாவாக படிச்சுட்டேன். நான் இதுக்கு இன்னும் காம்படிஷன் 2க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா குரூப் 4ஐ எப்படி நம்ம எஃபர்ட் போட்டோமோ அதை விட 2 மடங்காக இதில் எஃபர்ட் போடணும். அதே மாதிரி அதில் கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது. இப்போ நடுவில் வந்து நான் ஒரு 10 நாள் வந்து வெளியே போயிட்டு படிக்கவே இல்லை. ஒரு 10 நாள் 20 நாள் நான் பிரேக் எடுத்துக்கினேன். ஆனால் அந்த பிரேக் நம்ம எடுத்துருக்கக்கூடாது. நம்ம அப்படியே கண்டினியூவாக வந்து அடுத்த குரூப் 2ன்ற மாதிரி நம்ம ஏம் வச்சுக்கணும். ஏன்னா குரூப் 4 அதோடைய இது கண்டினியூட்டி தான் நம்ம குரூப் 2. ஸோ அது நம்ம கண்டினியூவாக படிச்சுருந்துருக்கணும். நம்ம அங்கே அந்த பிரேக்கை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குரூப் 4ஐ விட நம்ம குரூப் 2க்கு மேலே போகிறோம். ஸோ அதுக்கு அதிக எஃபெக்ட்டும் தேவை. ஸோ நம்ம அதிலே வந்து நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஸோ நான் இது ஒரு சின்ன சர்க்கிள் ஆகிட்ட மாதிரி எனக்கு. ஏன்னா நான் அதை கொஞ்சம் கண்டினியூ விட்டு படித்ததால் நான் கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் கம்மியாகவும் எடுக்க வேண்டியதாகி போச்சு. இல்லைனா நான் நல்ல மார்க் எடுத்து கொஞ்சம் நல்லா இன்னும் பெரிய போஸ்டிங் போயிருக்கலாம். இப்போ மெயின்ஸ் தமிழில் எழுதுனதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய தமிழ் கஷ்டம்லாம் சொல்கிறாங்க. தமிழ் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இல்லை, தமிழ் சூஸ் பண்ணதுன்னா நான் தமிழ் தான் வந்து 12th வரைக்கும் தமிழ் தான் படித்தேன். ஸோ எனக்கு தமிழ் வந்து நான் நல்லாவே எழுதுவேன், நல்லாவே எனக்கு படிப்பேன். ஏன்னா தமிழில் எனக்கு அது ரொம்ப நல்லா இதுவாக இருந்தது. ப்ளஸ் நான் டிஎன்பிசி படிக்க ஆரம்பித்த பிறகு வந்து எனக்கு தமிழ் மேலே ஒரு பற்றே வந்துருச்சு. ஸோ அதில் வந்து நான் தமிழில் தான் எழுதி ஆகணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் வந்து இது பண்ணணுன்னா நான் இன்னும் புதுசாக கற்றுக்கணும். நான் புதுசாக நிறைய இதுவாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் நிறைய பெரிய எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் தமிழில் வந்து எனக்கு என்னுடைய மொழி, என்னுடைய தாய்மொழி, நான் படித்தது வரைக்கும் தமிழில் வந்து என்னால் எந்த ஒரு கொஸ்டினும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நான் தமிழில் வந்து தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். ஆனால் இருந்தாலும் வந்து தமிழுக்கும் இங்கிலீஷும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஏன்னா மார்க்கு வேரியேஷன் நிறையவே தெரியுது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நல்லா படிப்பார், நல்ல எஃபெக்ட் போட்டு படித்து ரூம் எடுத்து படித்தவர். அவர் தமிழ், அவர் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஒருத்தருக்கு. ஆனால் அவர் என்னுடைய நண்பரை விட அந்த இங்கிலீஷில் எழுதினவர் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காரு. அப்போது எப்படின்னு எனக்கு இதை எப்படி திருத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களை இங்கிலீஷ் வாத்தியாரும், தமிழ் மீடியத்தை எழுதுகிறவங்களே தமிழ் மீடியம் வாத்தியாரும் திருத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ் வாத்தியாருக்கு தெரியும் அவங்களுடைய எல்லா எப்படின்றது. அதே மாதிரி மார்க்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தமிழில் வந்து நிஜமாலே வந்து நான் நல்லாவே எழுதியிருந்தேன் தமிழில்.
ஏன்னா நான் ஒரு கம்ப்ளீட் பண்ணல என்னால் ஒரு 2 கொஸ்டின் தான் விட்டேன். ஆனால் மற்ற கொஸ்டின் எல்லாத்தையும் நான் நல்லா எழுதியிருந்தேன்ல, அப்போ மார்க் எனக்கு நல்லாவே வந்திருக்கணும். நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நிஜமான மார்க்கு, ஆனால் மார்க்கு கம்மியாக தான் வந்தது. ஏன்னா நான் போன குரூப் 2 எழுதும்போது என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ப்ளஸ் என்னால் அந்தளவுக்கு கம்ப்ளீட்டு கொஸ்டினை வந்து இது பண்ண முடியல, அழகாக எல்லாத்தையும் எழுத முடியல. ஆனால் இந்த டைம் வந்து நான் எல்லாத்தையும் நல்லா எழுதினேன். ஆனால் என்னால் டைம் பத்தலன்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் மிஸ் ஆச்சு. ஆனால் மார்க் வந்து நிஜமாக நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. ஆனால் உண்மை தான் அது இனி வரும் காலங்களில் வந்து அது கொஞ்சம் கவனத்தை கொண்டு தமிழில் இருக்கவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஒரு இடம் மாதிரி வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான மார்க் கிடைக்கிறதுக்கான ஆவணம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அவர் எப்படி பழக்கமானார், அவர் என்ன உதவி பண்ணாருன்னு சொல்லுங்கள். சார், நான் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். போன டைமு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டு ஐயாவை பார்த்து இது மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மானியம் தருவாங்க. ஸோ நான் அது மாதிரி வந்து நான் இருக்க ஏழ்மையின் காரணமாக நான் அவர்கிட்ட போயிட்டு அந்த உதவித்தொகை கேட்க போயிருந்தேன். பட் அது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னே அதை நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நான் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், எனக்கு மேற்கொண்டு படிக்கிறது எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே ஐயா யோசிக்கவே இல்லை, சரி தம்பி நான் சொல்கிறேன், நீ போய்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டு நீ அங்கே படி, நான் அதுக்கான எல்லாத்தையும் நான் செலவு நான் பார்த்துக்கிறேன்னாரு. நிஜமாலே ஐயா இந்த நேரத்துக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உடனே அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான இதில் உடனே என்னை போய் ஜாயின் பண்ணி படிக்க சொன்னார். நிஜமாலே அவர் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நான் இந்த போஸ்டிங் வாங்கியிருக்க முடியாது. இப்போ மெயின்ஸ் தமிழில் நம்ம படிக்கிறதுக்கு சோர்ஸ்லாம் இருக்காண்ணா, புத்தகங்கள் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குங்களா படிக்கிறதுக்கு? மெயின்ஸுக்கு நான் வந்து ஸ்கூல் புக்கு தான் எல்லாத்தையும் படித்தேன், ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த மெட்டீரியலையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜென்ரல் டெய்லியும் ஜென்ரல் இது இருக்கீங்களா, நியூஸ் பேப்பர் நான் இல்லை, அதான் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம்ல, அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சிலது வந்து அதான் நிறைய இது வந்து ஆடாயிக்கினே இருக்கும். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆகிடும். ஏன்னா கரண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ ஸ்கீம் வருது, அந்த ஸ்கீமில் தான் எப்படி கொஸ்டின் கேட்பான். இப்போ வந்து ஒரு பழங்குடியினர் வந்து எப்படி முன்னேற்ற முடியும் முன்னேறதுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்லாம் எழுது அப்படின்னா நம்ம கரண்ட்டில் வர ஸ்கீமையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே நம்மளுக்கு மெட்டீரியல் கிடைக்குது, ப்ளஸ் நம்ம ஸ்கூல் புக்கையும் நல்லா தரவாக படிக்கிறோம், ப்ளஸ் இன்ஸ்டியூட்லேயும் வந்து அவங்களால முடிஞ்ச மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கோர்வையாக படிக்கும்பொழுது நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப வெளியெல்லாம் போய் கூட படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதை 3த்தையும் கவர் பண்ணாலே நம்மளுக்கு தேவையான எல்லா இதுவும் சோர்ஸும் வந்துடுது நம்மளுக்கு. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக டீம் படிக்க ஆரம்பிச்சு எவ்வளோ நாட்கள் ஆகுது, எத்தனை வருடங்கள் ஆகுது? நான் அன்றைக்கி சொன்னது அதே தான். நான் வந்து படிக்கணும் ஆர்வம் இருந்தது, என்னால் எனக்கு சப்போர்ட்டிவ் எதுவுமே இல்லை, எனக்கு ஃபேமிலி இருக்குது. அந்த நிலைமையில் நான் வந்து ஒரு கடை, அதாவது சின்ன சந்தையிலே ஒரு கடை போட்டுக்கினேன். ஒரு 3 மாதம் அதான் கால்ஃபர் விட்டாங்கன்னா நான் அந்த கால்ஃபருக்கு வந்து ஒரு 4 மாதம் உட்காந்து படிப்பேன், படிச்சுட்டு எழுதுவேன். இதே மாதிரி கிட்ட வந்து எனக்கு வராமல் போயிடும். ஸோ அது மாதிரி நான் விட்டு படித்தேன், அதால் எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் ஒரு 2019லேருந்தே நான் படிச்சுன்னு இருக்கேன். ஸோ கண்டினியூவாக படித்தா நம்மளால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் சொல்கிறது, நீங்கள் கண்டினியூவாக படிங்க. குரூப் 4 இல்லைனா குரூப் 2, குரூப் 2 இல்லைனா குரூப் 1. ஸோ இது கண்டினியூவாக நீங்கள் படிச்சினா தான் அது கண்டிப்பாக நம்ம ஆயிடலாம். அதோடைய லட்சியம் என்னவா இருக்குண்ணா? இப்போ அடுத்த ஒரு நல்ல இதோட ஒரு குரூப் 1க்கு படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. ஸோ மேற்கொண்டு கண்டிப்பாக படிக்கலான்னு தான் இருக்கேன். இப்போ செப்டம்பர் 28 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நடக்குதுல்ல, அது எழுதுறவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை? எழுதுகிற நினைக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி வந்து சிலபஸை விட்டும் வெளியெல்லாம் படிக்காதீங்க. ஏன்னா இப்போ குரூப் 4 நீங்கள் எழுதிருப்பீங்க, எல்லாரும் கண்டிப்பாக எழுதிருக்கணும். ஏன்னா இப்போ சிலபஸை மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம குரூப் 2 எப்படி வரப்போகிறதுடைய முன்னோட்டம் தான் வந்து இந்த குரூப் 4. ஸோ அப்போ குரூப் 4 என்னென்ன கொஸ்டின் எப்படிலாம் கேட்டுக்கான்றதை நம்ம எழுதி இப்போ அதை அனலைஸ் பண்ணிக்கினேன். அதை வச்சு நம்ம வந்து இந்த குரூப் 2 வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போது விட்டுருக்க அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ்க்குள்ளேயே படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கூட சில டைம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து சில கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறையா படித்தேன், அப்புறம் சயின்ஸ் நிறையா படித்தேன். ஸோ இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு, ப்ளஸ் நம்மளுக்கு அதுலேருந்து கம்மியாக தான் வரும். அப்போது நம்மளுக்கு எதில் அதிக கொஸ்டினும் எதுலேருந்து அதிக
நம்மளுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதை நம்ம அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றது வந்து லைட்டாக பார்த்து இருந்தால் நம்ம போதும். ஸோ அது நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து படிங்க. இப்போ குரூப் 2க்கு வந்து முன்னோட்டம் தான் நம்ம குரூப் 4 எழுதியிருக்கோம். அந்த குரூப் 4 பேட்டர்னை வச்சு தான் நீங்கள் குரூப் 2 கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிலிம்ஸை படிங்க. இப்போ நீங்கள் தான் இப்போ அதுலேயும் 2 குரூப் 2ல் போஸ்டிங் வாங்கினது உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் தான் முதலாளா? ஆமாம், நான் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் கம்யூனிட்டியில் வந்து நான் தான் முதல் குரூப் 2ல் வேலை வாங்கி. குரூப் 2லேயும் சரி குரூப் 4லேயும் சரி, அதாவது கவர்மெண்ட் வாங்குகிற முதல் நபர் நான் தான். பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி உருவாக்கி வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. இடஒதுக்கீடு வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் கம்யூனிட்டியில் வந்து படிப்புடைய அருமை தெரில, படிப்பும் அவங்களுக்கு புரியல. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்களை பிசியில் வச்சுருந்தாங்க. ஸோ காம்படிஷன், அதுக்கப்புறமா எம்பிசியில் மாற்றினாங்க, அதுலேயும் காம்படிஷன். ஸோ கடைசியாக 2023 தான் எங்களுக்கு வந்து எஸ்டியாகவே மாற்றினாங்க. ஸோ இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய பின்னடைவாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள் சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கு. யாருமே இது வரைக்கும் எங்கள் சமூகத்தில் நான் படித்ததே கிடையாது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அப்போது என்னுடைய சொசைட்டியில் எங்கள் தெருவிலேயே நான் தான் முதல் பட்டதாரி. அப்போனா பார்த்துக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோரிக்கை, ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு. ஏன்னா எங்கள் சமூகம் வந்து இவ்வளோ நாளாக வந்து பிசிலையும் எம்பிசிலையும் இருந்து ரொம்ப பின்தங்கி இருந்தோம். ஸோ எங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமை கிடைக்காமல் இருந்தது. ஸோ அதால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இப்போ தான் எங்களை எஸ்டியாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது எங்களுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தி ஒரு தனி முன்னுரிமை கொடுத்து எங்களை மேம்படுத்துன்றதை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சதவீதம் தான் வந்து இடஒதுக்கீடு. இப்போ இன்றைக்கி உடைய 2025 இன்றைக்கி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா பழங்குடியினர் வந்து ரொம்பவே பின்தங்கியவங்க, அவங்களால எவல்யூஷன் ஆகாதவங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாக வந்து முன்னேறின்னு வரோம். ஆனால் எங்களால் வந்து ஜென்ரல் எடுக்க முடியல. ஸோ அது எங்களுக்கு ஒரு ட்ராபேக். ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஜென்ரலாக எங்களால் எங்களுடைய இதில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஜென்ரல்ன்றது மற்றவங்க தான் எடுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 போனால் குரூப் 4 போச்சு. அதிலே எங்களை எஸ்டி கமிட்டியில் யாருமே எடுக்க முடியல ஜென்ரலில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2லேயும் வந்து ஜென்ரல் யாருமே எடுக்க முடியல. அப்போது 2025 இன்றைக்கி டேட் வரைக்கும் வந்து எங்களால் ஜென்ரல் எடுக்க முடியல. அப்போது நாங்கள் எப்படி பார்த்தாலும் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜில் தான் வந்து போட்டுனே இருக்கோம். ஸோ அப்போது ஒரு 100 வேலைனா அதில் நாங்கள் ஒரே ஒருத்தர் தான். இப்போ 99 பேர் மற்றவங்க போகிறாங்கன்னா நாங்கள் ஒரே ஒருத்தர் தான் அதில் போயின்னு இருக்கோம். அப்போது எங்களுக்கு வந்து இது ரொம்ப பின்னடைவு இன்னும் சொல்ல போனால். ஏன்னா ஒரு பழங்குடியினர் தான் வந்து முன்னுரிமை அதிகமாக கொடுத்துருக்கணும். ஸோ இந்த 1% இடஒதுக்கீடு வந்து நிஜமாலே எங்கள் பழங்குடியினருக்கு ரொம்ப ட்ராபேக் ப்ளஸ் ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ அரசு இதில் தனி கவனம் செலுத்தி வர காலங்களில் வந்து பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடை வந்து உயர்த்தியோ அல்லது உள்ளொதுக்கீடாக வந்து கொடுத்து முன்னேற்றணும்னு கேட்டுக்கிறேன். இதுதான் வந்து எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து, அதாவது பழங்குடியினருக்கு உயர்த்துவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் இங்கே தீர்மானிக்கப்படுது. காலேஜும் சரி, இப்போ வந்து வேலை வாய்ப்பும் சரி, பெரிய பெரிய படிப்புகளும் சரி, எல்லாமே வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் அமையுது. ஸோ அதில் எங்களுக்கான பங்களிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கின்றதில் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இது உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நண்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளுடைய குறிக்கோளை நம்ம வந்து தீர்மானிச்சிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற ஒரு இடத்துல வந்து கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது அதுலேருந்து நான் வந்தேன் நான். இது வந்து என்னுடைய குறிக்கோள் தான். நான் அந்த குறிக்கோளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் அதில் நோக்கி ஓட ஆரம்பித்தேன். ஸோ எந்த நிலைமையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ஃபேமிலியோடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக போய் வந்தாலும், ஸோ நான் மறுபடியும் வந்து படிக்க வந்துடுவேன். ஸோ இப்படியே நான் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு சந்தையில் போயிட்டு ஒரு கடை போட்டு அதில் வர ஒரு சின்ன வருமானத்தை வச்சு என் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கினேன். ப்ளஸ்ஸு மறுபடியும் வந்து படிக்க வரணும் அப்படின்னும்போது பார்த்துக்குங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கஷ்டங்களை விட்டுட்டும், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனும் சொசைட்டி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய குறிக்கோள் நோக்கி ஓடினீங்களா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கவுன்சிலிங் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டேன். இது ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. அது இல்லாமல் நான் அழுதுட்டேன். ஸோ அந்தளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும். இந்த நேரத்தில் நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு. அந்த நிலமையில் வந்து நான் ட்ரெயினில் வந்துருக்கும்போது
போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுன்றதால ஒரு அண்ணா ஒருத்தருக்கு என்ன கஷ்டப்படுறத பார்த்துட்டு உடனே வந்து நீ கவலைப்படாதப்பா, நீ எல்ஐசியில் இறங்கிடு, நான் உன்னை அங்கேருந்து என் நண்பரை வண்டி எடுத்துகிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நம்ம ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே போயிடலாம் அப்படின்னாரு. நிஜமாலே அவர் பேர் வந்து வினோத் அண்ணன். தேங்க்யூண்ணா. நிஜமாலே நீங்கள் இந்த பண்ண ஹெல்ப் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து இங்கே சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 11:25 ஆயிடுச்சு எனக்கு வந்து இங்கே சேர்றதுக்கு. நான் 11:30 பேட்ச்சு. அவர் நிஜமாலே இந்த டைமில் வந்து என்னை உதவி பண்ணது ஒரு பெரிய ஒரு விஷயம். நிஜமாலே வந்து மனிதம் எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வினோத் அண்ணன் மாதிரியான பெரிய நபர்களும் வாழ்ந்துன்னு இருக்காங்க. இந்த நேரத்துக்கு வந்து வினோத் அண்ணன் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சீக்கிரமாகவே கிளம்பிடணும். ஸோ எக்ஸாமுக்கும் சரி, நான் குரூப் 1 எக்ஸாம் ஃபிலிம்ஸ் எழுத போகும்போதும் ஒரு 4 பேர் வந்து லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டை முட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுடைய குறிக்கோள் பெருசாக இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து சிதறடிச்சிடக்கூடாது. கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னே அங்கே போயிடுங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னே எனக்கு போட்ட எக்ஸாம் ஆளை வந்து முன்னாலே போயிட்டு எவ்வளோ தூரம் எங்கே இருக்குது, நம்ம அடுத்த நாள் வந்து சேர முடியுமான்றதை நான் முதல் நாளே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கொடுக்கும், எனக்கு மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கும். ஸோ அப்போ நான் எக்ஸாம் போகும்போது நான் ரொம்ப ரிலாக்ஸாக போய் எழுதுவேன். அதுவே வந்து நம்மளுக்கான மார்க்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம முன்ன போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு போகுது, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் எப்படி எவ்வளோ நேரத்துக்கு கிளம்பலாம், நம்ம கடைசி டைமில் அலைய தேவையில்லை. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு டைம் போயிட்டு வந்ததால் அந்த இடம் நம்மளை பைக்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம போகும்போது ஒரு நிதானமான ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் போயிட்டு நம்ம எக்ஸாமெல்லாம் உட்காந்து எக்ஸாம் பண்ணலாம். ஸோ காலம் பொன் பண்ணுறது மிஸ் பண்ணுறாதீங்க. தேங்க்யூ.